இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று நாம் தியானித்து வருகிறோம். எது கர்த்தர் நமக்கு தருகிற பலன்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே அவர் தருகிற பலன். இன்றும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசமும் நம்பிக்கையுமே பலன் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் அவருடைய பலன் எப்படி இருக்கிறது அப்படின்னா, சரீர பலன், ஆவிக்குரிய பலன், ஆத்தும பலன் எல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிறார். அப்போ சரீர பிரகாரமாக கர்த்தர் எப்படி நம்மை பலப்படுத்துகிறார் என்பதை நாம் வேதத்தினுடைய வார்த்தைகளில் இருந்து இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்மை சரீர பிரகாரமாக எப்படி அவர் நம்மை பலப்படுத்துகிறார். என்னாகமம் 23 அதிகாரம் 22 பார்க்கும் பொழுது, தேவன் அவர்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. பிரியமானவர்களே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அந்த மோவாபின் சமவெளியிலே இருக்கும் பொழுது மோவாபின் ராஜாவாகிய பாலாக்கு அவர்களை சபிக்கும்படியாக பீலேயாமே கூலி பொருத்தி அவன் கூப்பிடுகிறான். அப்பொழுது அந்த பீலேயாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறைக்கிற அவர்களுடைய பாளையத்தை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், எகிப்திலிருந்து தேவன் இவர்களை புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இவர்களுக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, இவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து வந்தவர்கள், ஆனால் கர்த்தர் அவர்களை பலப்படுத்தினார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இஸ்ரவேல் தனங்களை தன் ஜனங்களாக அவர் பிரித்தெடுத்து அவர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த அந்த சரீர பலன், அவருடைய பலன் எப்படி இருக்குன்னா, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு எதிராக நிற்கிற ஒரு ஜாதிகளும் அவர்களுக்கு முன் நிற்காதபடிக்கு எல்லாரையும் அடங்கடிக்க செய்தார். அப்பதான் அதை சொல்லியிருக்காரு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருந்தது என்று. இன்னும் அதே அதிகாரம் 23 அதிகாரம் 24 பார்க்கும் பொழுது, அவர்கள் துஷ்ட சிங்கம் போல் எழும்பினார்கள், பால சிங்கம் போல நிமிர்ந்து நின்றார்கள் என்று. துஷ்ட சிங்கம் என்றால் இரையை தேடி போகிற அந்த பெண் சிங்கம். அந்த பெண் சிங்கம் போல எழுந்து பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று அவர்களை பார்த்து சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற பலம், அந்த சரீரத்தில் கொடுக்கிற பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். இப்போ இதே போல நம்ம அந்த எகிப்தில் உள்ள அந்த இஸ்ரவேலுடைய அந்த எபிரேயருடைய பெண்களை, ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்லும்படியாக பார்வோன் அந்த கட்டளையிட்ட பொழுது, அந்த சிப்பிராள் பூவாள் என்கிற 2 மருத்துவச்சிகள் என்ன பண்றாங்க, அந்த எபிரேய பெண்கள் பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் காப்பாற்றி விடுகிறாங்க. அப்போ பார்வோன் கேட்கிறாரு, நீ எப்படி இந்த எபிரேய பிள்ளைகளுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் நீ சாக கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர்கள் மிகவும் பலமுள்ளவர்களா இருக்கிறார்கள். பாருங்க, அந்த ஸ்திரீகள், எபிரேய ஸ்திரீகள், கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் மிகவும் பலமுள்ளவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் இங்க உட்காருவதற்கு முன்னே, அந்த மனையில் உட்காருவதற்கு முன்னே அவர்கள் பிரசவித்து விடுகிறார்கள் என்று. அப்படி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிறார். ஆபிரகாமினுடைய மனைவியாகிய சாராளை நான் பார்க்கும் பொழுது, அவருடைய சரீரம், அவளுடைய கற்பம் செத்து போனது என்று எழுதியிருக்கிறது. அந்த ஒரு குழந்தை பெறுவதற்கான, அந்த குழந்தையை சுமப்பதற்காக ஒரு பலன் இல்லாதபடி அவளுடைய கற்பம் செத்து போயிருந்தது. ஆனால் தேவன் அவளை பலப்படுத்தி, அவளுடைய விசுவாசத்தினாலே அவளை பலப்படுத்தி, அவள் முதிர் வயதாய் இருந்த பொழுதும் கற்பந்தரித்து பலனடைந்து அவள் பிள்ளை பெற்றாள் என்று நான் பார்க்கிறோம். வயது சென்றவளாய் இருந்தாலும் விசுவாசத்தினாலே அவள் பலனடைந்து அவள் பிள்ளை பெற்றாள் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களில் எத்தனையோ பலவீனங்கள் நம்முடைய சரீரங்களில் நம்மளை துக்கப்படுத்துகிறதாய், நம்மை பயப்படுத்துகிறதாய் காணப்படலாம். இந்த குழந்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலை, ஐயோ டாக்டர்கள் இப்படி சொல்லிட்டாங்களே, என்னோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கிறதே, ஒரு குழந்தையை
பெற்றெடுக்க கூட எனக்கு பலவீனமா இருக்கிறது, அல்லது மரணத்துக்கு எதுவான ஏதோ ஒரு வியாதி, இந்த வியாதி என்னை மரணத்துக்கு எதுவாக நடத்திடுமோ என்று நாம் பலவீனப்பட்டு காணப்படலாம். சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களை குறித்து கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் பயப்படாதபடி கர்த்தருடைய சமூகத்தில், அப்பா நீர் என்னை பலப்படுத்தும், என்னுடைய சரீரத்திலே முடியாது என்கிற காரியங்கள் என் தேவனாலே கூடும் என்று நாம் அவரிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அதே போல மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழிநடத்தி செல்லும் பொழுது பாருங்கள், அவர் கர்த்தர் அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த சொல்லும் பொழுது அவருக்கு ஏறக்குறைய வயது 80 இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் அந்த யோர்தானுக்கு அக்கறையிலே நின்று அவர் நேபோ மலையிலே இருக்கும் பொழுது, மரிக்கும் பொழுது அவருக்கு 120 வயது. ஆனாலும் அவருடைய பிள்ளையாக, தேவனுடைய பிள்ளை ஆதலால் அவருக்கு அவருடைய கண்கள் இருளாகவும் இல்லை, அவர்களுடைய பலன் குறையவும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. அப்போ சரீரத்தை அவர் பலப்படுத்தி அவர்களை வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். கர்த்தரே அந்த பலத்தை, அந்த சரீர பலத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். யோசுவாவையும் பார்க்கும் பொழுது அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த மோசேக்கு பின்பு வரும் பொழுது அவருக்கு 85 வயது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மோசே என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது, 40 வருடங்களுக்கு முன்பாக அழைத்த போது எனக்கு என்ன பலன் இருந்ததோ அதே பலன் எனக்கு இப்பொழுதும் இருக்கிறது, யுத்தத்திற்கு போக்குவரத்துமா இருப்பதற்கான பலன் எனக்கு இருக்கிறது என்று யோசுவா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய சரீர பலவீனத்தை குறித்து நாம் பயப்படாதபடிக்கு, இந்த காரியத்தை என்னால் நடத்த முடியுமோ, என்னுடைய பிள்ளைகளை காரியத்தை நடத்த எனக்கு பலன் இருக்குமோ, இந்த நோயினால் நான் மிகவும் பலவீனப்பட்டு போவேனோ என்று சோர்ந்து போகாதபடி கர்த்தரிடத்தில் நான் கேட்கும் பொழுது கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நாம் பலப்படுத்துவார். இப்ப நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது கிதியோன் ஒரு பயந்த சுவாபமுடையவனாய் என்ன பண்றான், அவர் மீதியானியருக்கு பயந்து அவன் ஒளிந்து தன்னுடைய கோதுமையை அவன் உலர்த்தி கொண்டிருக்கிறதாக நான் பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, ஆனா கிதியோனுக்கு தெரியும் நம்முடைய தேவன் பராக்கிரமம் உள்ள தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், நம் பிதாக்களோடு அவர் இருந்தார். ஆனால் இப்போது பாவம் செய்தபடியினால் அவர் நம்மோடு கூட இல்லை. அவர் நம்மோடு கூட இருந்திருந்தார், ஆனால் இந்த மீதியானியர்கள் கையிலே நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிற மாட்டார் என்கிற ஒரு எண்ணத்தோடு கர்த்தரை அறிந்தவனாக காணப்பட்டான். அப்போ கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை சந்திக்கும் பொழுது அவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவனிடத்துல என்ன பலம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவன் கர்த்தரை அறிந்திருந்தான், கர்த்தருடைய அற்புதங்களை அறிந்திருந்தான். அவன் சொல்றான், நீர் செய்த அற்புதங்கள், கர்த்தர் செய்த அற்புதங்கள் எங்கே? கர்த்தர் நீ எங்க கூட இருந்தீரானால் எங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தீரே என்பதாக அப்போ சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்கிடத்துல என்ன பலன் இருந்துச்சு? கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்து, கர்த்தருடைய வல்லமையின் மேல நம்பிக்கை இருந்து, கர்த்தர் எங்க கூட இருந்திருந்தா இதெல்லாம் எங்களுக்கு நடந்திருக்கிறாரு என்கிற ஒரு அறிவு இருந்தது. கர்த்தர் அற்புதங்கள்லாம் எங்க அற்புதங்கள் செய்தவர் என்கிற நம்பிக்கை இருந்தது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. அந்த பலத்தோடு கர்த்தர் அவனுக்கு பலத்தை கொடுத்து அந்த மீதியானியர் கையிலிருந்து அவர்களை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் என்னிடத்தில் என்ன பலன் இருக்கிறது? நான் சோர்ந்து போகிறேனே. ஒவ்வொரு மனுஷர்களும் எதிர்த்து வரும் பொழுது, அல்லது சத்துருடைய போராட்டங்கள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகிறேனே. சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய வல்லமை நம்பி நம்ம அவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சரீரத்திலும் அந்த பலவீனமான அந்த சாராளுடைய செத்துப்போன கர்ப்பத்திலையும் அவர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஒரு ஜாதியை உருவாக்கின, அநேக ஜாதிகளை உருவாக்கின வல்லமை உள்ள தேவன். இன்றைக்கும் சோர்ந்து போகாதபடி அவருடைய பலத்திற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார். நம்முடைய சரீர பலவீனங்களை நீக்குவார். மரணத்துக்கு ஏதுவான நோய்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவர் மாற்றி நம்மை பலப்படுத்துவார். ஜெபிப்போம். இரக்கம் கிருபை நிறைந்த அன்புள்ள ஆண்டவரே,
உடைய இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த நாளை நீர் எங்களுக்கு தந்து உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கர்த்தாவே எங்களை ஏற்படுத்தினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த வார்த்தைகளை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீரே எங்களை பலப்படுத்துகிறவர், எங்கள் சரீரங்களை பலப்படுத்துகிறவர், சோர்வுகளை மாற்றுகிறவர், பலவீனங்களை நீக்கி சுகமளிக்கிறவர் என்பதை குறித்து நாம் தியானித்தோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. சரீரம் செத்து போன சூழ்நிலையிலும் ஆண்டவரை சாராள் விசுவாசத்தினால் அவள் பிள்ளை பெற்றாள் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம் அப்பா. 120 வயது ஆன பொழுதும் மோசேனுடைய பலன் குறையவில்லை என்று ஆண்டவரே நாங்கள் வாசித்தோம், தியானித்தோம் தகப்பனே. இந்த நாட்களிலும் எனக்கு பலன் இல்லையே, என் சரீரத்தில் பலன் இல்லையே, இந்த காரியங்களை செய்ய பலன் இல்லையே என்று ஏக்கத்தோடு தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரம் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ சரீர பலனை எங்களுக்கு கொடுத்து எல்லா பலவீனங்களையும் நீக்கி பலத்தை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,